வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஒன் டே லான்ச் ஆஃபர் அப்படின்னு போடுறாங்க IQ Z10. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் கார்டு. அதுவும் ஒரு சில பர்டிகுலர் கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது SBIயோட கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, ICICIயோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 2,000 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் IQ Z10 அப்படிங்கிற மொபைல். ஸோ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் சைட்டில் பைனோ ஆப்ஷன் வந்துடுச்சு. கார்டு ஆஃபரும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக 8GB RAM 128GB வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரைஸ் இருக்குது. பட்டு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை மாதிரி தான் எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே இவங்க வந்து 256GB வேரியண்ட் தான் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா இதில் உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டே கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட்டும் கிடையாது. ஸோ அதனால் 128GB வேரியண்ட் உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/256 எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அடுத்து ஹை வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 12/256 தான், அது வந்து 26,000 ப்ரைஸு. ஸோ இதில் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கு ஒரு 2,000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ 24,000 இருக்கிற 8GB RAM 256GB வேரியண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் போக 22,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். 22,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு மெமரி கார்டு கிடையாது, அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ இவங்க ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்ரி அப்படிங்கிறது, 90W சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ இதெல்லாம் தான் இவங்க ஹைலைட்டாக வந்து சொல்கிற விஷயங்கள். பட் இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மெமரி கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரே ஒரு மெயின் கேமரா தான் இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. டெலஃபோட்டோ லென்ஸும் கிடையாது, அண்ட் அல்ட்ரா வைடும் கிடையாது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சர்க்குலர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் சும்மா வேஸ்ட்டாக ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக எல்லா பிராண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி 2MP வேஸ்ட் கேமரா ஒன்று, அண்ட் ஆல்சோ கீழே ஒரு சர்க்கிள் மாடலில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரே ஒரு மெயின் கேமரா மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய சர்க்குலர் ரிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த IR சென்சாரை இப்படி டாப்லேயே கொடுத்துருக்கலாம், வழக்கமாக அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக மிகப்பெரிய குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்பீஸும் ஒரு செகண்டரி ஸ்பீக்கராக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் 24,000 மொபைலில் 22,000க்கு வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் செகண்டரி ஸ்பீக்கர் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும். டாப்பில் உங்களுக்கு ஸ்பீக்கர் வெண்ட்டும் கிடையாது, ஸ்பீக்கர் அவுட்புட்டும் கிடையாது, ஸ்பீக்கரே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கினாலும் உங்கள் நண்பர்கள் வாங்கினாலும் இந்த பர்டிகுலர் மொபைலில் இந்த குறைபாடுகளில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஃபர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் போடுறாங்க. ஆஃபர் வேலிட் ஆன் 16th April ஒன்லி அப்படின்னு போடுறாங்க. இப்போ பகல் 12 மணிக்கு தான் உங்களுக்கு சேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2,000 கார்டு ஆஃபரே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது ஆஃபரை பற்றி நாம் அடிக்கடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆஃபரில் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் மொபைலில் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த 2,000 கார்டு ஆஃபரை தூக்கிட்டு அதில் போட்டிருக்கிற ப்ரைஸ்க்கே விற்பாங்க. அண்டு இதில் திரும்பவும் ஆஃபர் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 1,000 வேணா ஆஃபர் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த பர்டிகுலர் மொபைலில் யாரும் வாங்கலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் 2,000 ஆஃபரை விட 3,000 ஆஃபர் இல்லை 4,000 ஆஃபர் கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை மேபி ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இவங்க வந்து கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே, அதுவும் மிகப்பெரிய பேட்ரி கெப்பாசிட்டி, 90W சார்ஜர். ஸோ இதை வச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்படியும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற கடையில் வாங்கி வச்சு சேல் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா 22,000க்கு வாங்கி 24,000க்கு விற்றா கூட லாபம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது மொபைல் வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் யாராவது விவோ அண்ட் IQவில் புதுசாக ஒரு மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வேணால் ட்ரை பண்ணலாம். மோனோ ஸ்பீக்கர் ஓகே அப்படின்னா. ஸோ அப்படியே அந்த IQவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த IQ Z10ல் மட்டும்தான் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் லான்ச் பண்ண போகிற, அதாவது 22nd April ஃபஸ்ட்டு சேல் கொடுக்கக்கூடிய IQ Z10Xல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய கேமரா மாடியூல் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அதுலேயும் பின்னாடி பக்கம் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 12,500 லான்ச் பண்ணுற இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. 22,000க்கு விற்கிற IQ Z10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 தான், 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட பெட்டரான சாய்ஸ் பார்த்தீங்கன்னா IQ Neo 10R.
ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 25,000 இல்லை 26,000க்கு 128 GB வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண IQ Z9s Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண IQ Z9s இந்த மொபைல்லையும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் பழைய மொபைலாக இருக்கக்கூடிய IQ Z9X இந்த பர்டிகுலர் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் விற்றுட்ருக்கிற எல்லா மொபைல்லையுமே இவங்க கொடுத்துருக்காங்க. பட் 20,000 ரூபா ரேஞ்சில் விற்கிற இந்த மொபைலில் எதனால் அதை ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ அந்த ஸ்பீக்கர் கொடுக்கறதுனால அவங்களால வந்து காசை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரைண்டை வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி அந்த பர்டிகுலர் மொபைலை யாரும் வாங்காமலே இருந்தாங்க அப்படின்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட் பண்ணியிருக்கிற லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸை விட கம்மியான விலைக்கு எப்படியும் ஒரு 15,000க்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் நிறைய பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைலை வாங்கிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.